ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வீட்டில் யாரு? என்ன வெயிலுப்பா, தாங்க முடியல. யாரு? வாங்க. எங்கேருந்து வரீங்க? நான் எலெக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து வரேன். அதான் வந்துட்டீங்களே, என்ன வேணும்? கொஞ்சம் கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லணும். கேளுங்க. வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க? நான் மட்டும்தான் இருக்கேன். என்ன, இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமா, நான் மட்டும்தான் இருக்கேன். என்ன சார், அப்பா அம்மாலாம் இல்லையா உங்களுக்கு? இருக்காங்க. அப்போ நீங்கள் மட்டும் தான் இருக்கிறதா சொன்னீங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போ அம்மா அப்பா? அவங்க வெளியே போயிருக்காங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அப்போ எத்தனை பேர்னு கேட்டால் நான் மட்டும்தான் சொன்னீங்க. ஆமா, நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ தானே சொன்னீங்க அவங்க வெளியே போயிருக்கிறதா. ஆமா, வெளியே போயிருக்காங்க. அப்போ வீட்டில் 3 பேர் இருக்கீங்க. இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஷப்பா, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க, மொத்தம் 3 பேர் வீட்டில் இருக்கீங்க. ஆமா. நீங்கள் சிங்கிளா மேரீடா? மேரீடு தான் சார். என்ன, மேரீடா? அப்போ உங்கள் ஒய்ஃபு? அவங்க பையனை ஸ்கூல்ல கொண்டு விட போயிருக்காங்க. அப்போ வீட்டில் மொத்தம் 5 பேர் இருக்கீங்க. இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். ஷோ, முடியலை. காஃபி தரட்டுமா சார்? சார், இப்போ கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? ஓ, இதுக்கு முன்னாடியா? இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. நாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு வந்தோம். இதுக்கு அவங்களே இருந்திருக்கலாம். இந்தாங்க சார், இந்த நோட்டை வச்சுக்கோங்க. நான் வேலையை விட்டுட்டேன்னு சொல்லிடுங்க. யாருக்கிட்ட சார்? உங்கள் தாத்தா கிட்ட. ஆ, அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்களே சார். என்னது? ஆளை விடுங்கடா சாமி. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?